அதே மாதிரி வந்து ஜனாசா தொழுகை பெருநாள் தொழுகைகளில் ஒவ்வொரு தடவையும் தக்பீர் சொல்லப்படும் போது ஒவ்வொரு தக்பீரிலும் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர ஏனையோர் கைகளை உயர்த்தி உயர்த்தி கட்டுகின்றனர். இது சரியான்னு கேட்குறாங்க. அதாவது பெருநாள் தொழுகையை பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். பெருநாள் தொழுகையில் வந்து ஹனஃபிகள் வந்து 3 தக்பீர், அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை வராது, உயர்த்த மாட்டாங்க. ஷாஃபிகள் என்ன செய்வாங்கன்னா கையை உயர்த்துன்னு வச்சுக்கிறதுனால 7 தக்பீர்லையும் கையை உயர்த்துவாங்க. உயர்த்தி இப்படி கட்டுவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கட்டுவாங்க. 2வது ரக்காத்தில் 5 தக்பீர் இருக்கா, 5 தடவை செய்வாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன ஆதாரம் இல்லை. ஒவ்வொரு தக்பீர்னு சொன்னாலேயே என்ன விளங்கிட்டாங்கன்னா தக்பீர் கட்டுதல் அப்படின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க. கட்டுதல்னு என்ன செய்கிறாங்க, தக்பீர் கட்டவுல வேணும். தக்பீருங்கிறது கட்டுறது கிடையாது, தக்பீர் சொல்லுதல். கப்பர என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னான், தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல். அந்த சொல்லுக்கு பேர் தான் தக்பீர். நம்ம என்ன செய்யறோம்னா தக்பீர் கட்டுறன்னு சொல்லி ஒரு வார்த்தையை உண்டாக்கிட்டானுவோம். தக்பீர் சொல்லுவதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நினைச்சிட்டாங்க தக்பீர் கட்டுவது. கட்டுறது கையுடைய வேலை. தக்பீருக்கு என்ன, தக்பீருங்கிற சொல்லு, அல்லாஹ் அக்பருங்கிறது தான் தக்பீர். இது ஒரு செயல். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த செயலே தக்பீர் ஆக்கிவிட்டாங்க. இப்படி பாடம் நடத்தினோன்னு தான் 7 தக்பீர் கட்டணும்னு சொல்கிறாங்களா. தக்பீர் கட்டணுங்கிறாங்களே, வசதி கட்டு. தக்பீர் சொல்லணும்ப்பா, அல்லாஹ் அக்பர் சொல்லு. தடவை கட்டுறது இருக்குது, அதுக்கப்புறம் 7 தடவை தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சும்மா சொல்லிட்டே கையை கட்டிக்கிட்டு கையை ஒசத்தவும் வேணாம், அவுக்கவும் வேணாம், கட்டவும் வேணாம். ஏன்னு கேட்டால் அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி ஒரு ஆதாரம் இருப்பதாக இந்த உமர் ஷரீஃப் என்பவர் ஒரு நோட்டீஸ் போட்டார். அது பொய்யான நோட்டீஸ், அப்படி அதிசயம் கிடையாது, தவறான அதிசயம் போட்டிருக்காருன்னு சொல்லி அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோன்னா என்ன செய்வோம், உங்களுக்கு இதில் ஆர்டிக்கலில் போட்டு விடுவோம். பெருநாள் தொழுகையில் கைகளை உயர்த்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆர்டிக்கல் இருக்கிறது. அந்த ஆர்டிக்கலை வந்து உங்களுக்கு இன்ஷால்லா முடிஞ்சவொன்னு என்ன செய்வோம், எடுத்து போட்டு விட்டுருவோம். அது மாதிரி ஜனாசா தொழுகையில் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஜனாசா தொழுகை வந்து தக்பீருக்கு கையை உயர்த்தல், ஒரு தக்பீருக்கு தான் கையை உயர்த்துறது. அனைத்து தக்பீருக்கு கையை உயர்த்தன்னு விளங்கி கொண்டு இது செய்கிறாங்க. இப்போ சஜிதாவுக்கு போகும்போது தக்பீர் சொல்லுவீங்கல்ல, அல்லாஹ் அப்படியே செய்கிறீங்க. தக்பீர் சொல்லும்போது கையை உயர்த்தணும் அவசியமான. தக்பீர் கை உயர்த்து 4 இடம் தான். முதல் தக்பீர், அப்புறம் ருக்குவிலேருந்து எந்திரிக்கும் போது உள்ள தக்பீர், அப்புறம் வந்து சைதாவிலேருந்து எந்திரிக்கும் போது உள்ள தக்பீர். இதுக்கு தான் கையை தூக்குறது இருக்கே தவிர எதுக்கு கிடையாது. ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை தூக்கணுங்கிறது கிடையாது. இதை விளங்கிட்டு ஜனாசாவில் செய்கிறாங்க. ஜனாசாவில் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அவ்வளோதான். இடையில ஒதுக்கிற வேண்டியது. அதனால் ஜனாசாவிலையும் கையை உயர்த்தல் கிடையாது, ஒரு தடவை தவிர. ருக்கு செய்தாலும் கிடையாது ஜனாசாவில், மற்றது கிடையாது. இந்த ஆர்டிக்கல் போட்டுவிடணும், பார்த்துக்கிறங்க. எந்த வசனத்தை வச்சு அவங்க எந்த ஹதீஸை வச்சு அந்த வாதம் வைக்கிறாங்க, அது எப்படி அது சரியில்லாத ஹதீஸ் என்பதெல்லாம் அந்த ஆர்டிக்கலில் விளக்கியிருக்கோம்.